எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையல நம்ம பார்க்க போகிறது அவல் வாங்கிபாத். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். அவல் வாங்கிபாத் செய்ய தேவையான பொருட்கள்: சிகப்பு அவல் ஊற வைத்தது 250 கிராம், 150 கிராம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 1 வேக வைத்தது, மாத் பீன் ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது முளைத்த நரிப்பயிறு விரும்பும் அளவு, 10 சின்ன வெங்காயம் அரிந்தது, 5 பல்லு பூண்டு அரிந்தது, சீரகம் அரை டீஸ்பூன், புளி சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், வாங்கிபாத் மசாலா தூள் விரும்பும் அளவு, மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, உருவிய கறிவேப்பிலை சிறிதளவு, மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. அவல் வாங்கிபாத் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் முதல்ல நான் சேர்க்க போகிறது கடுகு. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பட்டை ஒரு துண்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். சீரகம் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பூண்டு. அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ரைஸாக கூட செய்யலாம். ஆனால் நான் வந்து அவல் தேர்ந்தெடுத்திருக்கேன். இது வந்து சிகப்பு அவல் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதை பற்றி நான் என்ன சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை வந்து பூண்டு லேசாக செவந்த பிறகு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நான் இதில் முக்கியமாக சேர்க்குற ஒரு இன்க்ரீடியன்ட் பற்றி பேசணும்னு நினைக்கிறேங்க. இது வந்து மாத் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நம்ம வந்து பச்சை பயிறு மாதிரியே இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கலர்லேயும் அந்த ஷேப்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் இது நீளமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த பானிபூரி பேல்பூரியிலலாம் போடுவாங்க. இது எதனால் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து மற்ற எல்லா விதமான அதாவது முழு சுண்டல் வகைகள்லையே அதிகமான சத்துக்கள் இருக்கிறது. நரிப்பயிரில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து மிக மிக அதிகம். இதோடு வந்து நம்ம இது முளை கட்டுறப்போ அதில் விட்டமின் சி வந்து மிகவும் அதிகரிக்கும். அதனால் இதை வந்து முளை கட்டினதை வந்து நம்ம ரெகுலராகவே சாலடில் சேர்த்துக்கலாம். இன்னும் பல விதமான சமையலில் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ வாங்கிபாத் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது கத்திரிக்காய்க்கு தான் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறது தான் வாங்கிபாத்துன்னு சொல்லுவாங்க. அது ரைஸ் வெரைட்டியில் ஒன்று வாங்கிபாத். கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் டிஷ். அதையே வந்து நான் இப்போ கொஞ்சம் மாற்றி செய்கிறேங்க. இந்த வாங்கிபாத்துக்கு வந்து மசாலா பவுடர் தனியாக கிடைக்குது. நம்ம வீட்லேயே நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து இடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வாங்கிபாத் மசாலா பவுடர். இப்போ இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து லேசாக வதங்கினா போதுமானது. இதோட நம்ம இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி மூடலாம். உருளைக்கிழங்கு, நம்ம உருளைக்கிழங்கு ராவாக அப்படியே சேர்த்திங்கனாக்கா இதோடையே சேர்த்து வதக்கலாங்க. இதை வந்து நான் லேசாக வேக வச்சு கொண்டு வந்தேன். இது கொஞ்சம் வதங்கிய பிறகு இதை சேர்த்துக்கிறேன். பொதுவாக அவல் பார்த்திங்கன்னா மெல்லிய அவல் இருக்கும், திக் அவல் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அதுலேயே வந்து சிகப்பு அவல் கிடைக்கும். சிகப்பு அரிசியிலேருந்து செய்கிறதாங்க சிகப்பு அவல். இதோட உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பொதுவாக நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே இந்த மஞ்சத்தூள் போடுவோம். காரணம் எல்லாருக்கும் தெரியும். இதோட புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்க்குறேங்க. மொத்தம் உப்பு இப்பயே சேர்த்திங்கனாக்கா வந்து இதில் உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் அவலில் உப்பு ஏறாது. இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம்.
இதோட நான் நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிறது வாங்கிபாத் மசாலா பவுடர். இது கடைகளில் கிடைக்குதுங்க சுலபமாக. இதில் வந்து நம்மளுக்கு நிறைய கரம் மசாலா சாமான் சேர்த்துருப்போம், தனியா, சீரகம், மிளகா எல்லாமே சேர்த்துருப்போம். நல்ல வாசனை இருக்கும். இதில் லேசான புளிப்பு சுவையும் இருக்கும். இதுலேயே காரம் இருக்கும். நம்மளுக்கு வந்து காரம் போதலைன்னு எக்ஸ்ட்ராவாக நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதோட அவல் சேர்த்துக்கிறேன். இது நல்லா முதலையே ஊற வச்சுட்டேங்க, கழுவிட்டு ஊற வச்ச அவல். பொதுவாக நான் ஊற வைக்கிறப்ப உப்பு சேர்க்க மாட்டேன், ஒரு சில சேர்க்குற பழக்கம் உண்டு. பட் பொதுவாக அயோடைஸ்டு சால்ட்டுனா நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கணுங்கிறப்போ அப்புறம் தான் சேர்க்கணும். இது நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விடணும். வாங்கிபாத் மசாலா பவுடர்லேயே காரம் இருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு போதாது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் இல்லை மிளகுத்தூள் எது வேணால் சேர்க்கலாம். இப்போ இதை அடுப்பை அணைச்சிடுறேன். பொதுவாக வாங்கிபாத்துக்கு வந்து புளிக்கு பதிலாக லைம் ஜூஸ் போட்டும் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வந்து இது புளி போட்டிருக்கேன். புளி போட்டு பண்ணி பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது வாங்கிபாத். அதனால் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ அவல் வாங்கிபாத் ரெடி ஆயிடுச்சு. அவல் வாங்கிபாத் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல ஒரு வாணலியில் தகுந்த எண்ணெய் விட்டு சூடான பிறகு கடுகு சேர்த்து பொரிஞ்ச பிறகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு பொடியாக அரிஞ்ச பூண்டு, அதற்கு பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லேசாக ஃப்ரை பண்ண பிறகு முளை வந்த மாத் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு கத்திரிக்காய் அரிஞ்சதை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் அரிஞ்சதை கலந்த பிறகு மூடியால் மூடிட்டு தணலை குறைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வைக்கணும். அதுக்கு பிறகு மூடியை திறந்துட்டு உருளைக்கிழங்கு அரிஞ்சதை சேர்த்துக்கோங்க. லேசாக வேக வச்சது அதையும் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்துட்டு அந்த வெஜிடபிளுக்கு தகுந்த அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓரளவுக்கு அந்த காய்கறிகள் கரெக்டாக வெந்த பிறகு மூடியை திறந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அவல் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற உப்பு, அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வாங்கிபாத் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு கலந்து இறக்குனீங்கன்னா மிக சுவையான அவல் வாங்கிபாத் தயார். மிக சுவையான வித்தியாசமான அவல் வாங்கிபாத் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு தயிர் பச்சடி, அதாவது கேரட், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு தயிர் பச்சடி போட்டு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். இன்றைக்கி புதுமை சமையலில் ஒரு ஆரோக்கியமான ஒரு பானம், அதாவது இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் வண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேங்க. அதாவது சம்மரில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வச்சுக்கிட்டு செய்கிற ஒரு மாக்டெயில் அப்படின்னு வச்சுக்கலாமே. இது வந்து பொதுவாக வந்து வெறும்னா நம்ம வந்து கிர்னி பழம் கிடைக்கிறப்ப அதை மட்டும் தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு குடிப்போம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சத்துக்களை பெறத்துக்காக என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கேன். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். சம்மர் வண்டர் செய்ய தேவையான பொருட்கள்: கிர்னி பழம் 1/4 கிலோ, மாம்பழம் 150 கிராம், நாட்டு சர்க்கரை விரும்பும் அளவு, தேங்காய் பால் 1 கப், சாட் மசாலா தூள் விரும்பும் அளவு, ஜல்ஜீரா பவுடர் 2 சிட்டிகை, தேன் 2 டீஸ்பூன். சம்மர் வண்டர் அப்படிங்கிற ஒரு ஜூஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இதை எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து கிர்னி பழம். இதை வந்து முலாம்பழம்னு சொல்லுவாங்க. இந்த கிர்னி பழம் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து கிடைக்கிற ஒரு டைப்பு கிடைக்குது. இப்போல்லாம் ஹைப்ரிட் வெரைட்டியும் கிடைக்குதுங்க. நல்லா பழுத்து தான் இருக்கணும், அதுதான் நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ அதை வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எது மஞ்சள் நிறத்தில் இருக்கோ, லைட்டு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கோ, அதெல்லாம் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நிறைய வந்து மினரல்ஸ் சத்துக்கள் இருக்கும். இது வாட்டரி வெஜிடபிள் அப்படிங்கிறப்ப நிறையா வந்து தாதுப்புக்கள் இருக்குங்க. இப்போ இது தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. அதாவது இது வந்து ஆங்கிலத்தில் மஸ்க் மெலன் அப்படின்னு சொல்லுவோம். இதோடு நான் சேர்க்க போகிறது வந்து மாம்பழம். இப்போ மாம்பழம் சீசனாக இருக்கிறதுனால மாம்பழம் சேர்த்துக்கலாம். எதை கூடுதலாக குறைச்சா கூட போடலாங்க. நம்மளுக்கு வந்து மாம்பழம் அதிகமாக போட்டால் அதிர் சுவை வேறு மாதிரி இருக்கும்.
இந்த மஸ்க் மெலன் அதிகமாக போட்டிங்கன்னா அதனுடைய சுவை வேறு மாதிரி இருக்கும். இதோட வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்க, அதாவது அலைடு கலர்ஸ்னு சொல்லுவோம். கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர் போடக்கூடாது. அலைடு கலர்ஸுங்கிறப்போ இதில் வந்து ஆரஞ்சு நம்ம சேர்க்கலாம், ஸ்ட்ராபெரி சேர்க்கலாம், நம்மளுடைய விருப்பங்க. அதோட சேர்த்து செய்கிறப்போ அது வந்து நல்ல டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இப்போ இதோட நான் சேர்க்க போகிறது வந்து நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை நம்மளுக்கு வந்து விரும்புகிற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த பொதுவாக வந்து இந்த பழத்தினுடைய நேச்சுரல் டேஸ்ட்டோட சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறது தான் என்னோடய பழக்கம். உங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லைங்கிறதுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட தேன். எப்போவுமே தேன் பார்த்திங்கன்னா ஆல்கலைன், நம்மளுடைய ரத்தத்தினுடைய அடர்ச்சி எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தேனுடைய அடர்த்தி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பிஹெச் பேலன்ஸ் பார்க்குறப்ப நம்மளுடைய ரத்தத்தினுடைய பிஹெச் எவ்வளவோ அதே அளவு தான் தேனுடைய பிஹெச். அதனால் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ரத்தத்தில் அப்சார்ப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதோட சேர்க்க போகிறது தேங்காய் பால். அதாவது தேங்காய் பாலுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புண்ணை ஆற்றும் தன்மை இருக்குது. நம்ம குடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம நாட்டில் இருக்கிறது முக்கியமாக ஃப்ரெஷ் தேங்காய். அதிலேருந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால், அதாவது முதல் தேங்காய் பால், இரண்டாவது தேங்காய் பால் ரெண்டும் சேர்த்து கலந்து ஊற்றலாம். இதோட கொஞ்சமாக சாட் மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு கூடுதல் சுவை மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இதோட ஜல்ஜீரா பவுடர்னு கடைகளில் கிடைக்கிது. அதில் வெறும் வறுத்த சீரகத்தூளும் காளான் நமக்கு கூட போடலாங்க. ஜல்ஜீரா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டால் கொஞ்சமாக புதினா கூட சேர்க்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு இன்னொரு தடவை திருப்பிட்டு நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஒரு டம்ளரில் போட்டு அதுக்கு மேலே ஊற்றி சர்வ் பண்ணலாம். சம்மர் ஒண்டர் அப்படிங்கிற ஒரு மாக்டெயில் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இங்கே ஒரு அழகான கண்ணாடி டம்ளர் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து முதல்ல வந்து உள்ள ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு விரும்புகிற அளவு போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம். இப்போ இதுக்கு மேலே இந்த ஜூஸை ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே சாட் மசாலா தூள் கொஞ்சமாக போட்டு கொடுக்கலாம். சம்மர் ஒண்டர் மாக்டெயில் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல முலாம்பழம், அதாவது கிட்னி பழத்தை தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதோட மாம்பழம், அதோட நாட்டு சர்க்கரை, தேன் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு அதோட தேங்காய் பால், கொஞ்சமாக ஜல்ஜீரா பவுடர், கொஞ்சம் சாட் மசாலா பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்சியை இயக்கிக்கணும். இப்போ ஒரு உயரமான டம்ளரில் ஐஸ் க்யூப் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஜூஸ் செஞ்சு வச்சுருக்கிறத அதில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக சாட் மசாலா தூள் தீவிட்டு கொடுத்தீங்கன்னா மிக சுவையான சம்மர் ஒண்டர் ட்ரிங்க் தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் ஒண்டர் மாக்டெயில் ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிப் பை சிப் நம்ம உண்மை நீரோடு சேர்த்து கலந்து நிதானமாக குடிக்கணும். அப்படியே கிடுகிடுன்னு சொல்லிட்டு குடிக்கக்கூடாதுங்க. எல்லா விதமான ட்ரிங்க்கையும் அந்த மாதிரி தான் குடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நன்றாக ஜீரணமாகும், எல்லா சத்துக்களும் நல்லா உறிஞ்சப்படும்.